ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா சக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாட்டு கல்யாண வீட்டு சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 1.5 கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா 3 தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு நிறையா தண்ணி தேவையில்லை. சிக்கன் அளவுக்கு கரெக்டாக சமமான அளவு தண்ணி வச்சா போதும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 80% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா முக்கால் பதம் வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானோடனே அதில் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த சிக்கன் கிரேவிக்கு கடலெண்ணெயில் செஞ்சானா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயாச்சு. இப்போ இதில் ஒரு 3 இன்ச் அளவுக்கு பட்டையை நல்லா உடைச்சி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 லவங்கம் சேர்த்துக்கலாம். வெந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பெருசாக அரிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 10-15 பல் கூட பூண்டு சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஒரு 3 பெரிய தக்காளியை பெருசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்தோடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த கொத்தமல்லி புதினாவோட கலர் மங்காமல் இருக்கும். இல்லைனா பிளாக் ஆகிடும் ஒரு மாதிரி. தக்காளி இந்த அளவுக்கு வதங்குற அளவுக்கு வந்துட்டு நம்ம வதக்கினா போதும். அதாவது அந்த தோல் நல்லா அப்படி சுருங்கி இப்படி இதாகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். ஆனால் தக்காளியை ஸ்மாஷ் பண்ணி விட்டுறாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை இப்போது ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் அதில் 6-7 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால், 4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர். நல்லா மசாலா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியில் சின்ன கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவு சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். லைட்டாக கிரேவி வந்துட்டு வெளியில் ஆயில் விட ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சூப்பரான திக்கான கிரேவி, கொங்கு நாட்டு கல்யாண வீட்டு சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குது. நல்லா மணமாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு,
இட்லிக்கு இதுக்கெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம காம்பினேஷன். அடுத்து ரிப்பீட்டடாக இதை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க வீட்டில். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் காய்ஸ்.